வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. அதாவது பல பேருடைய வயிற்றுச்சலும் எரிச்சலும் புகைச்சிக்கிட்டு இருக்கிறது என்னாண்டா, நீ இந்த வட்டம் தப்புச்சிட்ட, நீ அடுத்த வட்டம் நீ மாட்டுவ, நீ ஜெயிலுக்கு போகிறது உறுதி, நீ டீ கிளாஸ் மேட்டரில் உள்ளே போவோன்னு பார்த்தோம், இந்த மன்னார்குடி பொண்ணு மேட்டரில் உள்ளே போவோன்னு பார்த்தோம், எல்லாத்துலேயுமே உன்னை ஏதோ ஒரு ரூபத்தில் நீ தப்பிச்சுக்கிட்டே வர்ற, நீ சிக்குவடி மகனே, இந்த மாதிரி பேச்செல்லாம் முதல்ல விடுங்க. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன், இல்லை உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? இந்த யூடியூப்பில் நான் வீடியோ போடுறேன், லைவ் போடுறேன், என் குடும்ப விஷயத்தை பேசுகிறேன், என் குடும்பத்தில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகளை நான் ஷேர் பண்ணுறேன். அதில் என்னுடைய சகோதரிகள், என்னுடைய மாப்பிள்ளைகள், என் தங்கச்சிங்க பார்க்குறாங்க. இதனால் எனக்கு ஏதோ இந்த யூடியூப்பில் ஒரு சிறு தொகை வருமானமாக வருது. இவ்வளவு தானே நான் இதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் யாருக்காவது, உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது நான் துரோகம் பண்ணேன்னா, இல்லை நீங்கள் திங்கிற சோத்தில் மண்ணள்ளி போட்டேனே, நேராக அங்கே போகிறீங்க. மன்னார்குடி பொண்ணுக்கிட்ட போய்கிட்டு அவனையே விட்ட, அவன் நீலி கண்ணீர் வடித்தான், அவன் கள்ளக்கண்ணீர் வடித்தான், அவனை நீ விடாத, பணத்தை வசூல் பண்ணு. உங்கள் காசு எதுவும் கொடுத்தீங்களாடா? இல்லை நீங்கள் யாரும் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அந்த பிள்ளை எனக்கு பணம் போட்டு விட்டுச்சா? இல்லை நான் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதை இல்லைன்னு எதுவும் சொன்னேனா? எல்லா விஷயத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. ஏமா இந்த மாதிரி இந்த பிரச்சனை வேணாம், எதாக இருந்தாலும் நம்மளுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறலான்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தோம். அதுக்கு மீடியேட்டராக ஒரு செயல்பட்டது சூர்யா. அவளுடைய பேச்சை கேட்டுட்டு நானும் கட்டுப்பட்டு மன்னிப்பு கேட்டேன். அந்த பிள்ளையும் வருத்தத்தை ஏற்றுக்கிருச்சு. சரி, ரைட்டு, ஓகே, டோமரு அவராக மனசு இறங்கி மன்னிப்பு கேட்டார். நம்மளுக்காக நம்ம நாளைக்கு ஒரு பிள்ளையே பிறந்தா கூட மடியில் உட்கார வச்சு மொட்டை போட்டு காது குத்தும்போது தோடு போடுறேன்னு இருக்கிறாரு. நல்ல மனுஷன், இறக்கமுள்ள சுபாவம் உள்ளவன், நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ 4 வார்த்தையை பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுச்சு. அதை போய்கிட்டு நீங்கள் கண்டென்ட் போடுறீங்க. நீங்கள் 3 பேர் அவங்களோட சேர்ந்து நீங்களும் கூட்டாணி, கூட்டுக்களவாணி, இதில் மெர்சிமாவையும் ஜாயிண்ட் பண்ணிக்கிட்டாங்க. மெர்சிமாவுக்கும் எங்களுக்கும் எவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட எனக்கு அவங்க இதிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சில விஷயங்கள் பேசினார். நான் அனதார அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். என்னையை பற்றி தவறான கருத்துக்களை மெர்சிமாட்டை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நான் பேசாதது, நான் சொல்லாத விஷயங்கள் கூட அந்த அம்மா காதுக்கு போயிருக்கு. சப்போஸ் அப்படி பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கிற சொல்லிடுங்க. இப்போ வரைக்கும் நான் மெர்சிமாட்ட பேசலை. மெர்சிமாவுக்கு ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க என்னை கூப்பிட்டு என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க, பிரதர், இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்களா, நீங்கள் இன்னார்கிட்ட எப்படி பேசுகிறீங்க, அவங்ககிட்ட அப்படி பேசுகிறீங்கிற மாதிரி தகவல்லாம் அவங்க காதுக்கு வருது. அதை கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதுக்கு நான் அடுத்த நிமிஷம் ஒரு இது கூட பார்க்காம, ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் மன்னிச்சுக்கோங்க. நான் மன்னிப்பு கேட்குறது எனக்கு ரொம்ப புதுசு கிடையாது. தவறுகள் நிறையா நான் பண்ணியிருக்கேன். மன்னிப்பு கேட்குறது இயல்பு. அதை மாதிரி மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். அதில் கூட காலையில் கூட ஒரு வீடியோவில் அவங்க அதை பேசுனது கூட அவங்க தலைப்பே ஒரு வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. அதாவது மன்னிப்பு கேட்குறவன் மனிதன், மன்னிக்க தெரிஞ்சவன் தெய்வம்னு போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க மன்னித்தவங்க, அப்போ நான் தான் மன்னிப்பு கேட்டவன். சப்போஸ் என்னை அவங்க மனுஷன் இருக்காங்க, மன்னிப்பு எனக்கு கொடுத்தவங்கள தெய்வத்துக்கு சமமாக வைக்கிறாங்க. அப்போ ஒரு காலத்தில் என்னையே தான் அண்ணன் தான் எல்லாம், அண்ணன் தான் உலகம் அப்படின்னு சொல்லி 4 தான் அவங்க கண்ணீர் விட்டாங்க. நான் ஏதாவது ஒரு கஷ்டம்னா எனக்கு உதவி செஞ்சாங்க. நான் இப்போயும் சொல்கிறேன், அவங்க நான் கஷ்டத்தில் உதவி செய்யலைன்னா சொல்ல மாட்டேன், நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. என்னுடைய மகனுடைய பெயில் விஷயத்துலேருந்து, என் மகனை இப்போ வரைக்கும் பாதுகாக்கிறதுலேருந்து, அவனுக்கு நாளைக்கு அவனுக்கு ஒரு சார்ஜ் ஷீட் போட்டோ இல்லை அந்த விஷயமா பாண்டிச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் கரெக்டா அவங்கவங்க ஒன்னே புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ மத்தவங்கள புரிஞ்சுக்கிட்டா சண்டை வர்றது சேர்றதுங்கிறது இயல்பு. இதுக்கு ஒரு வேலை மீடியேட்டர் ஒருத்தன் இருக்கியா பாரு, அவனை தூக்கி போட்டு நோண்டினார் கரெக்டா எல்லாமே சரியாயிடும். யாரு? அண்ணா அந்த புள்ளனே இங்க போய் அங்க உள்ளத சொல்றது, அங்க சொல்லுது, கை கடிச்சு நான் தான் தூக்கி இருக்கேன், 10,000 எனக்கு தான் கொடுத்துட்டாங்க, எதுக்கு இவ்வளவு ஃப்ராட் பேசணும்? எதுக்குடா உனக்கு இந்த வேலை? நீ நாங்களே பல சேனலுக்கு ஸ்டேக் அடின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் நீ ஒரு ஆணியவாவது பிடுங்கி போட்டிருக்கியா? இல்லை உனக்கு ஆப்ரேட்டர் வேலைங்கிறது ஒழுங்காக தெரியுமா? நீ எல்லாம் ஒரு அட்மினா? நீ உண்மையிலே நீ யாருங்கிறத உங்கள் சித்தப்பாவே சொல்லிட்டார். நீ ஒரு கேமராமேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் ரிசப்ஷனோ இல்லை மேரேஜோ ஒரு காது குத்தோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று அதுக்கு போய் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள். உனக்கு அட்மின்கிற பதவியை கொடுத்ததே நாங்கள் தான். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிங்க உங்களுக்காக, அதுக்காக அவன் நன்றி மறக்கலை. நீ தான் சொன்ன. அவள் டிக்டாக்ல இருந்தால்
சேனல் ஆரம்பிங்க, இதில் வருமானம் இருக்குன்னு சொன்னவே நீ தான். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அப்போ உன்னைய பற்றி எங்களுக்கு முழுசாகவும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் உங்கள் சித்தப்பா எங்கள்கிட்ட சொன்னார், அவருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இது கிடையாதுங்க, ஸ்டேக் அடிக்கிறது, இந்த ரிப்போர்ட் எப்படி கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, அவன் சும்மா ஒரு மண்ணு பைய, ஏதோ சரி ரைட்டு நீங்கள் அட்மினாக வச்சுருக்கீங்க, ஒரு வீடியோ போட்டால் விளம்பரத்தை வச்சு விடுவேன், அதுவே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுறான்னு சொல்லி சொன்னார். அதுக்காக உன்னை நாங்கள் விளக்கணுமா? இல்லை உனக்குன்னு கொடுக்குற அங்கீகாரத்தை கொடுத்து நீ எங்களை சேரும்போது எவ்வளோக்கு சேர்ந்த, அதுக்கப்புறம் போக 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 படிப்படியாக எவ்வளோ சம்பளம் வாங்கின, உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் வழித்துணையாக இருந்தோங்கிறது நீ மறந்துட்ட. நீ உன் அகம்பாவமான பேச்சு பேசின பாரு. உன்னுடைய வீடியோவை தூக்கி கொலாபரேஷனுங்கிற பேரில் எங்கள் ஐடிக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் அவள் ஐடியில் போட்டு ஒரு லிங்க்கை ஜாயின் பண்ணதுனால தான் அதை பிடிக்காமல் நாங்கள் சொன்னோம், தம்பி இந்த வேலை பார்க்காத, நீ இதை போடுறதுனால எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், வியூஸ் குறையும், இல்லை பல பிரச்சனை இருக்கும், எங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொன்னது ஒரு குற்றமா? அதுக்கு தான் நீ வந்து பிரச்சனை பண்ண. ஓஹோ அப்படியா கதை? நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு எனக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, நான் அப்படித்தான் போடுவேன்ட, அதனால தான் உன்னையை நாங்கள் தூக்கி போட்டோம். இதுதான் உண்மையானது. அதை விட்டுவிட்டு உங்ககிட்ட 10,000 ரூபா வந்து யார் கொடுத்தது? 10,000 ரூபா யார்? இவர் தான் ஐடி தூக்குனாராமாம்மா? சரி அப்போ 10,000 ரூபா அவன் வசூலை போட்டிருக்கேன். என்கிட்ட இருக்க ஆதாரம். முதல்ல ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கணும்னா அந்த ஸ்ட்ரைக்கு வந்து இன்னொரு ஐடியில் உள்ள வீடியோவுக்கு மேட்ச் ஆகணும். இவன் போட்ட வீடியோவில் ஸ்ட்ரைக் அடிக்க வாய்ப்பு இல்லை. வேறு மெர்சிமாவையோ இல்லை மன்னார்குடி பொண்ணையோ வச்சு எதிரிகள் வந்து ஃபோட்டோக்களையோ இல்லை வேறு எதுவும் யூஸ் பண்ணலை. முழுக்க அந்த எதிரிகள் சேனலில் இருந்தது என் ஃபோட்டோ, சூர்யாவுடைய ஃபோட்டோ, சுமி ஃபோட்டோ. ஆக எங்கள் 3 பேருடைய இதில் இருந்து தான் நீ அடிச்சிருக்கணும். என்னமோ நீயே என்ன பண்ண மாதிரியும் அதுக்காக வந்து ஒரு வசூல் வேட்டையும் நீ போட்டிருக்க. இது மிகப்பெரிய தப்பு தம்பி. நான் கூட சரி ஒரு ஸ்டேக் கொடுத்ததுக்கு நான் ஒரே ஒரு ஸ்டேக் தான் கொடுத்தேன், 2வது ஸ்டேக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் விட்டுட்டேன். நீ என்னமோ வந்து அப்போ இப்படித்தான் எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லி பணத்தை வாங்கி எல்லாரையும் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கிய. நான் தான் அதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லி. வேணாம், இந்த மாதிரி சம்பாதிக்கிற காசு உனக்கு நிலைக்காது. உண்மையாக வந்து நான் கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு தீபாவளிக்கு கொடுங்க, எனக்கு நியூ இயர் கொடுங்கன்னு சொல்லி காசை வாங்கு. அதை விட்டுவிட்டு இப்படி எச்சத்தனமாக நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி செய்யாததை சொல்லி செஞ்சேன்னு வசூல் வேட்டை ஆடாத. 2வது இவங்கிட்ட எல்லாருமே கவனமாக இருங்க, இன்க்ளூடிவ் மெர்சிமா, மன்னார்குடி, உங்கள் 2 பேருக்கு தான் சொல்கிறேன். இவன் ஒரு பக்கா, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சைடு கேப்பில் சைக்கிள் கேப்பில் உங்களுக்கே தலையில் பூவை சுற்றி காதில் கடுக்கணை மாட்டி விட்டுருவேன். ரொம்ப மோசமானவன். இவனுடைய கேரக்டர் உங்களுக்கு இப்போ தெரியாது, போக போக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பணத்தை நீங்கள் வாரி கொடுத்தீங்கன்னா உங்களை நல்லவங்க வல்லவங்க நாளும் தெரிஞ்சவங்க அக்கா அக்கா அக்கான்னு உருகுவேன். இதே அக்கான்னு உருகுனேன். முந்தா நாள் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு திருப்புறங்குன்றத்தில் வீடு 2 BHK பெட்ரூமு இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் எப்படி தெரியுமாப்பா, நம்ம நாசமாக போகணும்னு நினைக்கிற முதல் ஆள் இவன் தான்ப்பா. திருப்புறங்குன்றத்தில் 2 BHK வீடு அவன் சொன்ன மாதிரியே நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்க, இவன் தொங்கிடுறானா, நான் பீப்புக்கு கூட வாங்குவேன், தொடச்சிக்கிட்டு போயிடுவேன். அண்ணே உங்கள் நல்லதுக்காக தானே சொன்னேன் அக்கா. இப்போ கூட 4 வீடு இருக்கான், அக்கா வீடு கேட்டுருக்கீங்களாக்கா வந்து பார்க்குறீங்களான்னு சொல்லி இப்போ கேட்டாங்க. இந்த நொடி நினச்சா கூட நான் நினச்சா வாங்கிடுவேன். வேண்டாம், ஊருக்குள்ள உழுது தான் நம்ம இப்படி உட்காந்துருக்குறோம். எதா இருந்தாலும் பொறுமையாக பார்த்துக்கலாம். நக்கல் பண்ணுறேன் யார் கூட சேர்ந்துக்கிட்டு, ஐயனார் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க. எப்படா சொல்கிறேன், சம்பளம் கொடுத்த ஓனர் நம்மளே செகண்ட் ஹேண்ட் கார் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சம்பளம் வாங்குற அப்ப நான் ஏதாவது பேசி போடுவேன். இவனுக்கு என்ன காரு? டாப் லோடு காரா? ரூப் டாப். இவனுக்கு ரூட் விடுறாவன், இவனுக்கு ரூப் டாப் காரு 30 லட்சம் ரூபா காரு. இந்த சம்பளம் வாங்குறவன் இவனே வச்சிருக்கும் போது அது வந்து நம்ம சம்பளத்தை நம்பி வாங்கிட்டான். ஆமா, சொருகணும்னா நான் எனக்கு தெரியும் எவன் எப்போ சொருகணும்னு தெரியாம, அதனால தான் இப்போ எல்லாரையும் கொண்டு வந்து சேனல் பார்க்குறேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும், தீபாக்கா நீங்கள் எப்படி பேசுங்க, மெர்சிமா நீங்கள் எப்படி பேசுங்க, சுமி அக்கா நீங்கள் வந்து கொலை பண்ணிட்டான்னு சொல்லுங்க அப்படி. ஏன்னா நம்ம 2 பேர்த்துக்கிட்ட பார்த்தா பலிக்காதுல்ல, நான் பிடிச்சி கிளின்னு கிழிச்சு விட்டுருவேன்ல. இவங்க 3 பேருக்கு அவனோட கேரக்டர் தெரியாது. நம்மளுக்கே எவ்வளவோ ஐடியா கொடுத்துருக்காங்க, நீங்கள் இப்படி கண்டென்ட் போடுங்க அப்படி கண்டென்ட் போடுங்க. நம்ம என்ன சொன்னோம், நீ குதிக்கா வர்றதை பார்த்துட்டான்னு சொல்லி குதிக்க
விட்டவன் சொன்னவன் தானே அவன். இதுல பேச்சு மாற்றமே இல்ல. என்னையவே அந்த போதை இல்ல. குற்றாலத்துல குதிக்க சொன்னதே அவங்க. நான் எப்படி குதிப்பேன்? சரக்கு கூட உங்க அம்மா வீட்டுக்கு வர்றது வந்தேனா அங்க போய் அவளை மூஞ்சி உடைக்கணும் உடைச்சனா நான் எப்படி மேல வந்து கீழே? நீ 4 பேரை குதிக்க வச்சுதான் வேடிக்கை பாப்ப. உன்னையவே குதிக்க விட்டுருக்கானா அப்ப உன்னை எப்படி மண்டையை கழுவி இருக்க? கீழே காம்பவுண்ட் சோறு மாதிரி இருந்துச்சு என்னடா அப்படின்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நீ குதி பாத்துக்கலாம் சொல்லி என்ன குதிக்க வச்சிருந்தா. அன்னைக்கு செத்து இருந்தா சொல்லு. அப்ப பணியை மேல போட்டிருப்பேன். குதிக்க விட்டு என்ன சொல்லுவேன்? அவரு கோச்சுக்கிட்டு போனாரு, இந்த அம்மா மேல இருந்து குதிச்சுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் கேமரா கொண்டுகிட்டு போனேன், நான் வேடிக்கை பார்க்க போனவேன், நான் ட்ரெயின் ஏத்தி விட போனவேன். என்னையும் தூக்கி வண்டியில ஏத்திட்டாங்கன்னு சொல்லுவானா இல்லையா? அவங்க எல்லாருமே வச்சுக்கணும். சுவாலான சூர்யாவே மேல இருந்து குதிக்க சொன்னவன். அப்ப நம்மளெல்லாம் இவன் எப்படி விரல விட்டு விளக்கணைய ஆட்டுவான்? உன்னையவே ரவுடி பேபியக்கே வந்து ஒரு இதை காட்டிட்டான். சரி குதிக்க விட மாட்டேன், புடிச்சுவேன். நான் நிலவொள்ளாம நிக்கிறேன். எப்போ லிமிட்டை தாண்டிடுச்சு அளவுமா. அதை வாங்கி கொடுத்ததே முதல்ல தப்பு. குடிச்சிட்டேன், அதையும் அவன் தான் வாங்கி குடிச்சிருக்கான். அரைஞ்சு போய் பேசாம சும்மா குடிச்சா இதே அளப்பற பண்ணி அடிச்சிருக்கா கூட நான் பெருமையா நான் சொல்லிட்டு தாங்க லைவ் போட போறேன். 9 மணிக்கு நான் லைவ் 10 மணிக்கு போடுறேன். டேய் எதையும் வாங்கி கொடுத்துறாத. அவள் ஏற்கனவே மத்தியானம் வேற சாப்பிட்ருக்கா. இப்போ சாப்பிட்டானா அதுவும் மத்தியானம் சரக்கு, நைட்டுக்கு வந்து பீரு. எத்தனை பீரு? 2 பீரு. இது வரைக்கும் வாழ்க்கையில் எனக்கு 6-7 வருஷம் ஆச்சு. இவன் பீர் குடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. 2 பீர் ஒரே நேரத்தில் உட்காந்து நான் வர்றதுக்குள்ளே 10 to 11க்குள்ளே 2 பீர் அவள் போட்டான். அது சரக்குக்கும் பீருக்கும் சேர்ந்து குப்புன்னு தூக்கி விட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் போய் மாடியிலேருந்து கீழே குதிச்சிருக்கா. அப்போ இதில் யார் கொலையாளி ஆகிறத விட கொலை செய்ய தூண்டுறான் பற்றியா, அவனுக்கு தான் தண்டனை அதிகம். அப்போவே உன் மேலே நான் ஒரு முடிவு கட்டினேன், இவன் இனிமேல் அட்மினாக இருக்கக்கூடாது, இவனை விட்டு விலகணும்னு. அதேனால தான் விலகினேன். இப்போயுமே இவனோட ஐடியாவை யாரும் கேட்டுறாதீங்க. குறிப்பாக மன்னார்குடி உனக்கும் சொல்கிறேன், அந்த அம்மா நம்ம மெர்சிமா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சொல்கிறேன். இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இவன் சொல்கிற மாதிரி இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க, அவங்கள கிளிங்க, அவங்கள வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுங்க, ட்ரிகர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவன் பேச்சை கேட்டுறாதீங்க. இவன் வந்து 1 நம்பரு குள்ளநரி. இவன் கிட்ட மாத்திரம் கவனமாக இருக்கணும். எல்லாரையும் தூண்டி விட்டு அதில் குளிர் காஞ்சு சம்பாதிக்கணும்னு வந்தவன். அவனுக்கு தேவை என்ன? அவன் சேனல் ஓட்டி பார்த்தான், ஓடல. இவ்வளவு ஆவேசப்படவே படாது, எனக்கு தெரியாதா? அது சும்மா கலக்கு. இவன் தான் எரியற நினைப்புல எண்ணெய் மட்டும் ஊத்தி 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 பெட்ரோலை ஊத்துறேன். அக்கா பேசுங்க. சிபிஎம் ஏறிடுச்சு, ஆர்பிஎம் ஏறிடுச்சு, இப்பதான் டாலர் நல்லா ஏறி இருக்குக்கா. இதே ஃபாலோ பண்ணி போக. அந்த பிள்ளை 12 மாசமா சேனல் வச்சு மாசம் $50-100 வந்து $550. அதை எப்படியோ அந்த சுமிக்கு எடுத்து கொடுத்தான் பாரு, அதே பாணியில எடுத்து கொடுத்துட்டான் போல. கொடுத்துட்டு அக்கா இதே மாதிரி உங்களுக்கு மாசம் ஆசையை தூண்டுறான். இந்த சதுரங்க வேட்டை படத்துல அவன் பண்ணுவான் பாரு. முதல்ல ஒரு மனுஷனை வந்து அவனை ஏமாத்தணும்னா அதுக்கு முதல்ல அவனுடைய ஆசையை தூண்டணும், அதுக்கப்புறம் அவனை ஏமாத்தணும். முதல்ல பணத்தை கொஞ்சம் இறைக்கணும், அதுக்கப்புறம் அவனை வந்து பிடிக்கணும். அந்த கதையா அந்த பிள்ளைகிட்ட மன்னார்குடி கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கேன்? ஏக்கா இது வந்து உனக்கு 12 மாசம் வந்தது, ஒரே மாசத்துல இதை நீ சம்பாதிக்கணும்னா ஓஹோன்னு வரணும்னா சொல்றத கேளு. ஒரே மாசத்துல நீ ஓஹோன்னு வரணும்னா நீ தரமா பேசு, வாயை விடு, வார்த்தையை விடு. அவன் இப்பெல்லாம் வந்து கெட்ட வார்த்தை பேசினாதான் ட்ரெண்டிங்கு அப்படிங்க. அதுல ஒரு ஸ்டேக் வேற வாங்கி கொடுத்துருக்கான், கம்யூனிட்டி கைண்ட்னஸ் வேற விழுந்திருக்கு அந்த பிள்ளைக்கு. அதையே சொல்லுச்சு என்கிட்ட, அப்படி பேசுனதுனால விழுந்திருக்குண்டு. நான் ஒன்று சொல்லவா, ஒரு யூடியூப்புங்கிறது ஒரு முட்டையிடுற ஒரு தங்க வாத்து. அதை வந்து ஒவ்வொரு முட்டையாக போடும்போது தான் அதை வந்து நம்ம வாங்கி அனுபவிக்கணும். அதை விட்டுவிட்டு குண்டியை நோண்டி அறுக்க நினைச்சோம்னா மொத்தத்துக்கு புட்டுக்கிட்டு போயிடும். இவன் அறுக்க சொல்றேன். தங்க முட்டையிடுற வார்த்தை யூடியூப்பை தாறுமாறா பேசி மொத்தத்துக்கு சேனலுக்கு ஊற்றி மூட வச்சிருவேன். கடைசியில் என்னமா சொல்லுவேன்? டேய் நீ என்னடா நீ சொல்லி தான் பேசுனேன், அப்படி ஆகி போச்சு சேனல் அப்படின்னா நான் சொல்லுவேன். யார் உங்களை பேச சொன்னா? அப்படியே அந்தர்பல்ட்டி அடிப்பேன். கேட்டானா இல்லையா? மோசமானவனே முக்கியமானவே. முந்திலாம் ஏதாவது ஒன்று பேசி இந்த மாதிரி ஏண்டா அந்த அன்னைக்கு முந்தா நாள் கூட அந்த மன்னார்குடி பொண்ணு போட்டாவையும் ஏன் போட்டாவையும் வச்சு சிக்கா கைது உறுதின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். போட்டதுக்கு மானாவரியாக திட்டுறேன். முந்திலாம் திட்டுனா திருப்பி பதிலுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையாவது விடுவேன், இல்லை ஏதாவது கோவப்படுவேன், இல்லை ஃபோனை கட் பண்ணுவேன். இப்போ பல்ல காட்டுறேன். அண்ணே அப்படியாண்ணே, சரிண்ணே, அண்ணே அண்ணே அப்படிங்கிறாப்பா. சுரணம் இல்லாமல் போயிட்டான். கொலை மிரட்டல் விட்டாத வச்சு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? எல்லாத்துக்கும் நொய் நொயின்னு எனக்கு ஃபோன் அடிக்கிறவன்
கொலை மிரட்டல் விட்டு நீ போன் எடுக்கலாம், உன் கூட தானே நான் இருப்பேன். ஆமா. அக்கா சுமிக்கு இந்த மாதிரி போன் வந்திருக்காக்கா, என்னக்கா நீ கூட அண்ணன் இல்லைனா ஒரு வாட்டி போக்கான நான் போயிருப்பல்ல, ஆமா. ஏன் நீ எனக்கு போன் பண்ணல, ஏன்னா பேசுற அந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு, அந்த வாய்ஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சு போடுவேன். இது பேசுற துணி அந்த தோணி இருக்குல்ல, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சு போடுவேன். இவன் என்கிட்ட சிக்கவே மாட்டேங்கிறான் பாத்தியா? அவன் முகரைய வச்சே கண்டுபிடிச்சிடலாம்ல. இல்ல ஐடியா அவன் முகம் குடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா எங்களுக்கு தெரியாதா? யாரு இது கொண்டா பத்தாதா மத்தவங்கள கொலைமரக்கல யாரு விடுறா? அதுலயும் இவர் இருக்காரு வாட்ஸ்அப்ல கால்ல. ஏன்னா நார்மல்ல வந்து நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கால் ஹிஸ்டரி எடுத்துருவாங்கல்ல போலீஸ்காரங்க. அதையும் கண்டுபிடிச்சு போட்டுருச்சுல அந்த பிள்ளை. போட்டுருச்சு. தேவையா? இனிமே இவ உண்மையாலுமே எவனும் ஏதாவது பண்ணானா மக்கள் நம்புவாங்களே. சரி அதை விடு. கொலை மிரட்டல் விட்ட உடனே எப்படி கரெக்டா குமரேசன் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்தேன்? எப்ப எவ்வளவு நேரத்துல 1.5 மணி நேரத்துல வர முடியுமா? வருமா? நடந்து 10 நிமிஷத்துல வந்துட்டேன். நான் போன் பண்றேன்ல 7 மணிக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் நானுங்கிற. யாருப்பா வர்றாண்டா? குமரேசன் வந்துகிட்டு இருக்காங்கற. அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் அதெல்லாம் சொல்லவே இல்ல மீடியாவுல. ஏன் மாமனார் வீட்ல இருந்தேனே அதானே 10 நிமிஷத்துல வந்தேன். அவன் என்னென்ன உத்தியான உனக்கு தெரியாது. நாங்களே மாமனார் வீட்ல இருந்தாலும் கூப்பிட்டா 10 நிமிஷம் 10 நிமிஷம்ட்டு 10 நிமிஷம் 1.5 மணி நேரம் கழிச்சு வருவேன். 7 மணிக்கு கூப்பிட்டா இளவுக்கு கூப்பிட்டா கருமாதிக்கு வருவேன். இவன் வந்து வந்துட்டான் உடனே. அப்ப இவன் ஏற்கனவே போட்டது பக்கா பிளான் தானே, குளமுரட்டல் பிளானு. அதுக்கப்புறம் இப்ப நடத்துறான் பாரு. இவன் இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்லவா? முக்கியமான விஷயம் நல்லா கேட்டுக்க. பிரச்சனை உனக்கு எனக்கு சுமிக்கு தானே போகுது. ஆனா சுமியை வந்து எப்ப பாரு சுகைல் மேட்டரை பத்தியே பேசுன்னு டைவர்ட் பண்ணி விடுறான் தெரியுதா? காரணம் என்ன தெரியுமா? சுமி நம்மளை பத்தி பேசினா எல்லாரும் நம்ம சேனல்ல வந்து பாப்பாங்க, நம்ம சம்பாரிச்சிருவோம்ல. அது சம்பாதிக்க கூடாதான். அதுக்காக அக்கா அவங்க 2 பேரை பத்தி பேசாத. எப்பயுமே சுகைல் 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 இல்லைன்னா மூக்குப்பொடி. ஏன்னா மூக்குப்பொடி இவனுடைய அட்மின் தான். அப்ப எல்லாரும் எப்படி தீபாக்காவை பேசு, இவங்கள பேசு, மெர்சிமாவை பேசு, சுகையில பேசு, மூக்குப்பொடியை பேசு. ஆனா இவங்க 2 பேரை பேசாத. எந்த அக்காட்ட கேளு போ. சுமி உன் தம்பி குமரேசன் கொடுப்பேன். ரொக்கமா வச்சிருக்கேன். டாப்ல ஒரு கார் வச்சிருக்கேன். டாப்ல வந்துருவேன். அப்படியே போ. 30,000 ரூபா தானே அட்வான்ஸ் கேட்டேன், கொடுப்பேன். ஒரு வீடை புடி. இதுல இன்னொரு ரகசிய பிளான் வேற போய்கிட்டு இருக்கு. மேலூர்ல வீடு பார்க்க சொல்லியிருக்கானா? பக்கத்திலேயே. ஆமா எல்லாமே ஓசியில போயிரும்ல. இன்டர்வியூ ஓசி. சோறு குழம்பு வச்சா ஓசியில வந்து தின்றுவேன். இவளே ஒரு செத்த சோம்பேறி சோறாக்கி போடுறதுக்கு அவன் சமைச்சு கொடுப்பா. நம்ம திப்பப்படி இவ இருப்பா. அக்கா நம்ம சூர்யா அக்கா மாதிரி மீன் குழம்பு வச்சா அக்கா வாய்க்கு உனக்கே அப்படின்னு இவன் நினைக்க. நல்லா யோசிச்சு பாரு. நம்ம அங்க இருக்கும்போது ஒரு சிலிண்டர் கூட வாங்க மாட்டேன். ஒரு அரிசி கூட வாங்க மாட்டேன். இது ஒரு 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 உப்பு இல்லடா வாங்கிட்டு வாடான்னா கூட அக்கா உப்பு வாங்கிட்டு அக்கௌண்ட்ல எழுதிட்டாங்கன்னு சொல்லுவானா இல்லையா? ₹1 செலவு பண்ண மாட்டாங்க. அவன் வரவே மாட்டானே வீட்டுக்கு. அக்கா அப்புறம் சோறாக்கிட்டியா? நான் வந்துகிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஆக்கி முடிஞ்ச உடனே தான் வருவேன். எங்கேயாவது ஊருக்கு நாங்கள் இது வரைக்கும் எத்தனையோ டூர் அவனை கூட்டு போயிருக்கோம். ஒரு வெறும் வாயோட தான் வருவேன். ஒரு சிகரெட்டு கூட வாங்க மாட்டேன். ஒரு தண்ணி பாட்டில் டே இறங்கி போய் வாங்கிடானா, அண்ணே என்கிட்ட காசு இல்லைண்ணே, பேடிஎம் ஒர்க் ஆகலைண்ணே, நீங்கள் போடுங்கண்ணேன்னு சொல்லி ஏன் செல்லம் வாங்கிட்டு போய் போடுவேன். அப்போ எவ்வளோ பெரிய 1ஆம் நம்பர் கஞ்சா அப்படி. அதனால தான் அவன் சொந்த வீடு வாங்கி வச்சிருக்கேன், சொந்த கார் வச்சிருக்கேன். நம்ம என்ன சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். கொண்டு போயிட்டேன். அப்படியா? நீங்க சொன்னது அப்படியே நடக்கட்டும். எடுவட்ட பையன் எப்படி போய் பேசுறா பாரு. எங்கட்டே சொல்லியிருக்கேன். பாண்டி மேல சத்தியமா டாப் கியர் கார் வச்சிருக்கேன். வீடு இருக்கிறது எனக்கு 100% தெரியும். சொந்த வீடு அவன் கட்டி எங்க வச்சிருக்கேன்? சொந்த ஊர்ல வச்சிருக்கேன். வச்சுட்டு எப்படி பிச்சைக்கார மாதிரி நடிக்கிறேன்? சொல்ல வேண்டியதானே. இப்போ நம்ம நகை வாங்குறோம் இல்லைன்னு யார்கிட்டயா சொல்றோமா? ஆமா எங்க நகை தான் கவரிங்னு ஒரு நாளைக்கு சொல்லுவோம், மறுநாளைக்கு தங்கம்னு நம்மளே ஒத்துக்கிறது இல்லையா? நானே ஒத்துக்கிட்டது இல்லையா? இதையே அப்படி நடிக்கிறேன். சரிப்பா நாங்கள் சாப்பிட போகிறோம். ஏதோ சுடுகஞ்சியும் துவையிலும் வச்சிருக்கிறேன். சாப்பிட போகிறோம். சுடுகஞ்சி துவையேன். ஏன் அதையும் எடுத்து வீடியோ போட்டியா? வாயை மூடு வகுத்தால போயிடும். நன்றி மக்களே. சாயங்காலம் 6 மணி நேரம் சந்திப்போம். நிறைய பேசலாம். பாய்.